கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம துதி நாராயண மத்தியிலே பிரதர்சிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படியே எழுதி நிற்கலாம். பேசுகிறா. ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த வேளை ஆண்டவர் கொஞ்ச நேரம் நோக்கி பார்க்க போறோம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஒவ்வொருத்தரும்ல ஆண்டவர் வந்து பகட்டு வாழ்க்கை ஆண்டவர் வந்து இருக்கிறது இல்ல. என்கிட்ட இந்த அளவுக்கு வண்டி இருக்கு, என்கிட்ட இந்த வீடு இருக்கு, அதெல்லாம் ஆண்டவர் கேட்க போறது இல்ல. பகட்டு வாழ்வோ பரமணி நன்றோ எது உன்னை இழுக்கிறது? இந்த வேலையில இந்த இடத்துல நான் சொல்றேன், ஆண்டவர் நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணக்கு கேட்க ஒரு காலம் வரப்போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்க போறேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாட்டு இந்திய தேசம் இயேசுவை அறியும் காலமே தான். நம்ம இந்திய தேசம் சொல்லலாமா, திருவட்டியூர் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருவட்டியூர் இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. ஹல்லேலூயா. திருவட்டியூர் இயேசுவை அறியும் காலம் இதுதான். சேர்ந்து பாட போறோம். இங்க இருக்க உள்ளோம், நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியா பேர் சொல்லி நம்ம பாட போறோம். திருவட்டியூர் இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. எல்லாம் திருவட்டியூர் இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே.
சூரியவானகிட்ட ஒரு கருசுலத்தை கொடுத்திருக்காரு. நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த அவனுக்கு ஒரு பெரிய கட்டளை என்னன்னா, ஆண்டவரே நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. ஹல்லேலூயா. நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம பக்கத்துல இருக்கவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆண்டவர் பத்தி சொல்லணும்னா எழுதிப்போம். ஏன்னா கணக்கு கேட்க போற நீ பக்கத்துல இல்லையா, ஏன்னா அவங்க சொல்ல போறாங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் பக்கத்துல தான் இவங்க கடவுளை பத்தி சொல்லலன்னு சொல்ல போறான். நாம என்ன பண்ண போறோம்? என்ன நம்ம இழுக்குது பக்கத்து வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு கடவுளை வாங்கினா, ஒரு புது ட்ரெஸ் வாங்கினா, ஒரு புதிய கார் வாங்கினா எல்லாருக்குமே காட்டுவோம்ல, அது ஒரு இழுக்குதான் பரவலின் அன்பு நம்ம இழுக்குதா? அதுல ஒரு விஷயம் நம்ம சோதித்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் தேவன் நாம் அவரை துதிப்போம். இந்த பாடல் நேற்று நைட் நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நாங்க ஆராதிக்கலாம். ஆண்டவரே எங்கெல்லாம் சத்தம் இருக்குன்னா, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நம்ம வாயை தந்து ஆண்டவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் தேவன் நாம் அவரை துதிப்போம். ஆனந்த கீதம் நாம் என்று பாடுவோம். ரட்சிப்பின் தேவன் நாம் அவரை துதிப்போம். ஆனந்த கீதம் நாம் என்று பாடுவோம். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம் உண்டு. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம் உண்டு. ஆண்டவரோட ரட்சிப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம சோர்ந்து போகவே மாட்டோமா? எப்போ ஆண்டவர் துதிச்சுட்டே இருப்போமா? திரும்ப பாருங்க, ரெண்டாவது ஸ்டாண்ட் என்ன சொல்லுன்னா, மனுஷ பேர்ல நம்பிக்கை வேண்டாம், நமக்கு ஒத்த ஆசை வரும் பருவ நேராக என் கண்களை ஏறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை மனுஷரை நம்பி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ஆண்டவர் கர்த்தர் மேல நம்பிக்கை, எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறிவிடும் ஆண்டவர் சொல்றாரு. நீ தேவையில்லாம மனுஷனை நோக்கி நீ போகாத. மனுஷனை தேடி இவன் எனக்கு நன்மை செய்வான், அவன் எனக்கு நல்ல காரியம் செய்வான், இவன் எனக்கு நல்ல காரியம் செய்வான், அப்படி ஓடாத. அவனோட பாதத்துல நீ அமர்ந்து, ஏன்னா உனக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் அவரோட பாதத்தை அமரும் போது, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் பேரை சொல்ற. ஹல்லேலூயா. விசுவாசிகள் மட்டும் ஆண்டவர் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறவரை நீ பெரிய கதை செய்ய, அதுக்கு நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Hallelujah. மனுஷன் பேரா நம்பிக்கை அத்தனை மட்டும் நம்ம ஒரு விஷயம் இந்த வேலைக்கு நீங்க எந்த வார்த்தைகள் நீங்க கேட்கணும் சொல்லி நீங்க சித்தமா இருக்க அதே பேசுங்க அதுவே நீங்க தேவ செய்தி கொடுத்த மகனை மாற்றி நீங்க வருகிறாங்க. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நம்ம அப்படியே ஜெப சிந்தனையோட ஆமென் நோக்கி போறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே மீண்டும் அங்கு விடுதலை நம்மப்பா துணிகள் மத்தியிலே வாசம் செய்பவர் எங்கள் மத்தியிலே நீங்கள் வந்திருப்பதற்காக நமக்கு நன்றி சொல்கிற நாளிலே செய்து கொடுக்கும் சகோதரனை ஆண்டவரே உங்கள் சிறப்பில் மறைத்துக் கொண்டு இந்த நாளிலே நாங்கள் வந்த வண்ணமா இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மத வார்த்தை இந்த மன்னாவை நாங்கள் உட்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள திரும்பி தாங்க பேசுவது மனிதன் நல்ல தேவ ஆவியானவர் எங்களோடு இடம்பெருமாறும் பேச்சு மாட்டார். நல்ல தகப்பனே. ஹalleluya ஹalleluya. படுவதாக இந்த நாளில் கூட நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சகோதரனை கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டவரும் ரட்சிகரமாக இருக்கிற நம்ம இயேசுவின் பெருமையினாலே உங்கள் அனைவருக்கும் என் நன்றின் புத்தாண்டு வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து பராமரித்து நம்மை வழிநடத்தி எல்லாவித தீவுக்கும் நம்மை நீங்களாக்கி ரசித்து இந்த நாள் வரையிலும் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கடந்த ஆண்டை விட இந்த புதிய ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே எப்படியான நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள் நான் காலை எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நமக்குள் இருந்திருக்கும். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதியை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர்
உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீங்கள் காணாதிருப்பார். இந்த வாக்குத்தத்தம் ஜனவரி 1ஆம் தேதி எனக்கு கொடுக்கப்பட்டது. இதைத்தான் செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கலாம் என்று வந்திருக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஒவ்வொருடைய நடுவில் இந்த வேத வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நடுவில், மற்றவர்களுடைய நடுவிலே அல்ல, ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான, ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறதான உன் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். இந்த வார்த்தையானது கிமு 640 609 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. ஏனென்றால் யோசியா ராஜா அப்பொழுது அரசாங்கிக் கொண்டிருந்தார். எருசலேமிலே இருக்கிறதான மக்கள் ஆண்டவரை மறந்து எருசலேமின் அழிவுக்குள்ளாக சென்றார்கள். இந்த செப்பனியாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தை எருசலேமின் அழிவை குறித்து பார்க்கிறது. யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் வேற்று தெய்வங்களை வணங்கினார்களோ அவர்களை நான் அழிப்பேன். ஏனென்றால் இவர்கள் படைப்புக்கு விரோதமாக, ஆண்டவர் படைத்ததான படைப்புக்கு விரோதமாக ஆண்டவரை விற்று விலகி போனவர்களாய் காணப்பட்டார்கள். அதைத்தான் செப்பனியாவிலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்கிறதான காரியம், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நான் இவர்களை அழைப்பேன், ஆண்டவருடைய படைப்புகளை நான் அழிப்பேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் மக்களுடைய பாவங்கள் பெருகி போய்விட்டது. ஆனாலும் இந்த அழிவை குறித்து உணர்த்திய செப்பனியா தன்னுடைய அந்த அதிகாரத்தின் முடிவிலே ஒரு மீட்பையும் குறிக்கிறதை பார்க்கிறோம். சந்தோஷமாக முடிக்கிறார். உன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருப்பேன். நீ கலங்கக்கூடாது, நீ கலங்க வேண்டாம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் இதுதான். நம்ம ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். நம் நடுவிலே அவர் இருந்து கொண்டு நாம் எந்த தீங்கும் காணாதபடி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மை விட்டு கடந்து சென்று இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் பெருகிக் கொண்டிருக்கலாம். வேதனைகள், கடன் பிரச்சனைகளிலே நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பரிதாபமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரே வார்த்தை என்ன? நீ தீங்கை காண மாட்டாய். நான் உன் நடுவில் இருக்கிறேன், நீ தீங்கை காண மாட்டாய். முதலாவது, ஆண்டவரை நம்புகிறதான நமக்கு ஒருபோதும் தீங்கு வராது. ஆனால் தீங்கு வந்தாலும் அதை சகித்துக் கொள்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென். அப்படிப்பட்டதான ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இந்த உலகத்தை படைத்ததான ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். நம் நடுவிலே அவர் இருந்து கொண்டு எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவராக இருக்கிறார். அதற்காக ஆண்டவர் சொல்கிறதான காரியம், நீ தீங்கை காணாதிருப்பார். இரண்டாவதாக பார்க்கிறோம், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே. ஒரு மகிழ்ச்சி ஆர்ப்பாரத்தை அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அழிவுக்குள்ளாக இந்த எருசலேமை நான் நடத்துவேன், இந்த மக்களை அழிவுக்குள்ளாக நான் அடிப்பேன். ஆனாலும் என்னை நம்பி இருக்கிறதான இந்த எருசலேம் தேவாலயத்திலே, எருசலேமிலே இருக்கிறதான மக்கள், என்னை நம்பிக்கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு தீங்கை காண மாட்டார்கள். ஒரு மகிழ்ச்சி 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூர். ஒரு மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு. ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீ மகிழ்ந்து பாட வேண்டும். என் தேவன் என்னுக்குள்ளாய் இருக்கிறார். அதைத்தான் துவக்கத்திலே நான் பாடினேன்.
இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாம் எங்கெல்லாம் பிரிந்து இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஒருமித்து கூடியிருக்கிறோம். இந்த நாளை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தினால் நாம் இங்கு வந்திருக்கிறோம். அதனாலே நாம் தீங்கை காணாதிருப்போம். இரண்டாவதாக, தீங்கை காண மாட்டோம். நீ பயப்படாது, பயப்படாது, உனக்கு எந்த தீங்கும் வராது. நான் உன் நடுவிலே இருக்கிறேன், நான் உன் நடுவிலே இருக்கிறேன், நீ பயப்படாது. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே பயம் என்பது அதிகரித்துக் கொண்டு, இந்த ஆண்டுக்குள்ளாய் நான் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படியா இருக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் நடைபெறுமா, இந்த நோய்கள் என்னை தொற்றிக் கொண்டிருக்கிறது என்று பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனித சமுதாயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய பயம் எப்படியா இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுக்கவில்லை, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதை எப்படி எந்த காரியத்திலே நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை கடவுள். ஆண்டவர் நம்மை படைக்கும் போது அவருடைய சாயலிலே தான் படைத்தார், அவருடைய ரூபத்தில் படைத்தார், அவருடைய ஜீவ ஆத்மாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார், நீ பயப்படாதே. யோவான் 20:19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். சீடர்கள் எல்லாம் யாருக்கு பயந்தார்கள்? ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள், அவர் மரித்து விட்டார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி விட்டார். ஆனால் சீடர்கள் எல்லாம் பயந்து, யூதர்களுக்கு பயந்து, அவருக்கு சிலுவையிலே அறைந்த மனிதர்களுக்கு பயந்து ஒரு இடத்திலே அவர்கள் ஒரு அறையிலே கூடியிருந்தார்கள். அங்கு போய் ஆண்டவர் இருக்கிறார். யோவான் 20:19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன், இனி தீங்கை காண மாட்டீர்கள். இங்கு யூதர்களுக்கு பயந்து சீசர்கள் ஒரு அறையிலே பூட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். பயந்து கொண்டிருக்கிறீரா? நீ பயப்பட வேண்டாம், உனக்கு சமாதானம். நீ யாருக்கு? மனுஷனுக்கு தான் பயப்படுகிறார். ஆனால் உன்னை படைத்ததான ஆண்டவருக்கு நீ பயப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நீ பயந்து நடக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஏனென்றால் சங்கீதம் 118:6 சொல்கிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். 118:6 கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் நடுவிலே இருக்கிறேன், இனி தீங்கை காண மாட்டார். எருசலேமே பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அவர் பயமுள்ள ஆவியை கொடாதபடினாலே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்திலே எப்படிப்பட்டதான வியாதிகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நான் உன் பட்சத்தில் இருக்க. மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன?
என்னுடைய சமூகத்திலே நீ காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படியா ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 128 சொல்லப்படுகிறது. நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், பயந்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். நீ பயப்படாதே, நான் உன் நடுவிலே இருக்கிறேன், நீ தீங்க காண மாட்டான். நான் உன் நடுவிலே இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் அடுத்ததான ஒரு வசனம், நான் உன் நடுவிலே இருக்கிறேன், கைகளை தளர விடாது. உன் நடுவிலே இருக்கிறேன், உன் கைகளை தளர விடாது. இந்த வேத வசனம் எல்லாம் எருசலேமுக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும் அதை வாசிக்கிறதான நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது, ஒரு மீட்பை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு ஒரு மீட்பின் வெளிப்பாடா இருக்கிறது. நீ இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டு வெளியே வா. நீ அழிவின் பாதைகளிலே சென்று கொண்டிருக்காது. நீ வேற்று தெய்வங்களை வணங்காது. பாவமான வழிகளிலே சென்று கொண்டிருக்காது. ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இது இந்த வருடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பாவமான காரியங்களிலே ஜீவித்துக் கொண்டிருந்தால் நான் உன்னை அழிப்பேன் என்று சொல்லி செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாய் எருசலேமுக்கு உரைக்கப்பட்டதான வாழ்க்கை. ஆனா இந்த வார்த்தையானது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பின் செயலாக வெளிப்படுத்தப்படுகிறது. நீ என்னை தேடி வருவாய் என்றால் நான் உன் நடுவிலே இருந்து கொண்டிருக்கிறேன், நீ தீங்கை காண மாட்டால், நீ பயப்படாத என்றால் நான் உன் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சீஷர்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவர்கள் நடுவிலே வந்து அவர்கள் மீது சமாதானம் என்று சொன்னால், சமாதானம் என்று சொல்லி ஆவியை அவர்கள் மீது ஊதினார் என்று பார்க்கிறோம். இந்த ஆவியை பெற்றுக் கொண்டதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்டதான் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பயப்படாது. மூன்றாவதாக உன் கைகளை தளர விடாது. உன் கைகளை நீ தளர விடாதே என்று சொல்லப்படும். மோசே இஸ்ரவேலை வழிநடத்திக் கொண்டு வருகிறார். இஸ்ரவேலை வழிநடத்திக் கொண்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகிறார். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு செங்கடலை கடந்து விட்டார்கள். கடந்து அவர்கள் வனாந்தர பாதை வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதமான சோதனைகளும் கடந்து வந்து விட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது. யாத்திராகும் 17ஆம் அதிகாரம் அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது. அங்க வந்து மோசே இடத்திலே முறுமுறுக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். எங்களை வனாந்தரத்திலே அழித்து விடவா எங்களை கூப்பிட்டுக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். நீ உன் கோலை நீட்டி அந்த தண்ணீரிலே போடு என்று சொல்கிறார். அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட காரியங்களை நடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். ரெவித்திமிலே என்கிறதான ஒரு இடத்திலே வருகிறார்கள். அங்கே அமலேக்கியர்கள் அவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். இங்கே எகிப்தின் தேசத்திலே நடந்ததான கொடுமைகளை பார்த்தார்கள். பயத்தோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார்கள். எகிப்தின் அரசன் அவர்களை துரைத்து கொண்டு வருகிறான். சமுத்திரத்திலே அவர்கள் மடிந்து போய்விட்டார்கள். ஆனால் வனாந்தர பாதையிலே வருகிறார்கள். இங்கும் ஒரு சோதனை வருகிறது. அமலேக்கியர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கூடுகிறதை பார்க்கிறோம். இப்படியாய் அவர்கள் யுத்தம் பண்ணும்படி ஒரு இடத்திலே வரும்போது யோசுவா சில மனுஷர்களை தெரிந்தெடுத்துக் கொண்டு அந்த அமலேக்கியர் மீது போர் தொடுக்க போகிறார். மோசே சொல்கிறார், இப்போ நான் மலை உச்சி மீது போய் நின்று தேவனுடைய கோலை என் காலத்திலே பிடித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கோலை அவருடைய கரத்திலே பிடித்துக் கொண்டிருக்கிறார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அமலேக்கியரை முறியடிக்கிறார்கள். மோசேயுடைய கை கலந்து விடும்போது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலை முறியடிக்கிறதை பார்க்கிறோம். போர் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. மோசேயுடைய கை தளரும் பொழுதெல்லாம் இவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் மோசேயின் கை தூக்கி விடும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் அவர்களை முறியடிக்கிறார்கள். இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே
ஆரோனும் ஊர் என்கிறதான ஒரு மனுஷனும் மோசேயை ஒரு கல்லின் மீது நிறுத்திவிட்டு அந்த கையை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியால் கை தளரும் பொழுதுதான் இஸ்ரவேல் அந்த அமலேக்கர்கள் அவர்களை முறியடிக்கிறது பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை என்கிறதான கை தளரும் போது சாத்தான் நம்மை மேற்கொள்கிறான். அந்த நம்பிக்கையின் கை தளரும் பொழுது தான் சாத்தான் நம்மை மேற்கொள்கிறான். அதைத்தான் செப்பனியாவிலே சொல்லும், உன் கைகளை நீ தளர விடாதே, நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே. அப்படிப்பட்டதான உன்னுடைய நம்பிக்கை தளரும் போது நீ ஆண்டவருடைய பாதத்திலே துவண்டு போய் விடுவாய். உன்னுடைய விசுவாசம் என்கிறதான அந்த கை துவண்டு விடும்போது நீ ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பின்வாங்கி போவான். சத்துருவானவன் சாத்தானவன் உன்னை மேற்கொண்டு வருவான். நீ ஆண்டவருக்காக ஜெயத்தை ஏறெடுக்க முடியாது. ஆண்டவருக்காக நீ வல்லமையாய் எழுந்து பிரசங்கிக்க முடியாது. ஆண்டவருக்காக வல்லமையாய் எழுந்து ஜீவிக்க முடியாது. இப்படிப்பட்ட சோதனையிலே தான் நான் உன் நடுவிலே இருக்கிறேன் சொல்கிறார். நான் உன் நடுவிலே இருக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கையை நீ தளர்த்து விடாது. உன்னுடைய எல்லா விதமான சோதனை மத்தியிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்கள் கைகளை தளர விடாதபடி, நீங்கள் தளர்ந்து சோர்ந்து விடாதபடி பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஆவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். எந்த நம்பிக்கை? பரிசுத்த ஆவியானுடைய அருள் நம்மை ஆட்கொண்டபடினாலே. அதைத்தான் நீ பயப்படாதே, சீசன் மத்தியில் வந்து இறங்கினதான இயேசு நீ பயப்படாதே என்று சொல்லி ஆவியை ஊதினார் அல்லவா? அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டதான ஆவி நமக்கு அருளப்பட்டது அல்லவா? அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டதான ஆவினாலே பேதுரு எழுந்து சாட்சி கொடுத்தார் அல்லவா? நீங்கள் சிலுவையிலே அணிந்ததான அந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று தைரியமாய் சொன்னார் அல்லவா? பயந்து கொண்டிருந்ததான பேதுரு, வீட்டின் அறையிலே பயந்து கொண்டிருந்ததான பேதுரு எழுந்து தைரியமாய் சாட்சி சொன்னார். ஏன்? ஆண்டவர் உன் நடுவிலே, ஆண்டவர் உன் நடுவிலே இருக்கிறதினாலே நாம் எல்லாவற்றையும் தைரியமாய் சொல்ல முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவினாலே நாம் மீட்பு பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவினாலே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி நம்முடைய நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மை வழிநடத்துகிறதா காணப்படுகிறது. ஆவியானுடைய கிருபை ஆண்டவர் சொல்கிறதான காரியம் இதுதான். நான் உன் நடுவிலே இருக்கிறேன், நீ தீங்கை காண மாட்டாய், நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாது. ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும், இவைகளிலிருந்து விலகி வா, அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்வதற்கு வேண்டிய வல்லமை உள்ளவர். அவர் வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவர் செயலிலே வல்லமை உண்டு, அவர் தொடுதலிலே வல்லமை உண்டு, எல்லாவற்றிலும் வல்லமை உண்டு. அந்த வல்லமை உள்ளவர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் உன்னை ரட்சிப்பார். உன்னுடைய வார்த்தையிலே அவர் இருக்கிறார், உன்னுடைய செய்கைகளிலே அவர் இருக்கிறார். நீ போ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சொல்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை ரட்சிப்பார். நாம் நம்மை எல்லோரையும் இங்கே ஒரு இடத்திலே கூட்டி வந்ததற்காக அவர் செய்கிறதான காரியம் என்ன? அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து
நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். நம் மத்தியிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை ரட்சித்தார், மீட்பின் பொருளாக நம்மை மீட்டுக் கொண்டார். அழிவின் பாதிக்குள்ளாய் செத்துக் கொண்டிருந்ததான நம்மை மீட்டுக் கொண்டு அவருடைய சமூகத்திலே நம்முடைய அலங்காரமான ஒரு கிரீடமாய் நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தமாக, ஆண்டவருடைய துதிக்கும் துதியின் நிமித்தமாக அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் நம்மோடு அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார். ஆண்டவர் களி கூறுகிறதை யாரா பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவர் எதற்கு களி கூறுவார்? அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தான் அவருடைய சமூகத்திலே களி கூறுகிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் தான் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நம்மோடு கூட என் மகன் என் மகள் இவள் எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி நம்மை ரட்சித்ததான ஆண்டவர் நம்மோடு கூட அமர்ந்து இருந்து நமக்குள்ளாய் கம்பீரமாய் களி கூறுகிறது. எப்படிப்பட்டதான சந்தோஷம்! ஹல்லேலூயா! நம்மோடு கூட அவர், நாம் சந்தோஷத்திலே நம்மோடு கூட அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய துக்கத்திலே அவரை துக்கப்படுத்தும் போது அவர் வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரிவினராக காணப்படுகிறார்! ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவராக காணப்படுகிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட சந்தோஷப்படுகிறவராக காணப்படுகிறோம். இதெல்லாம் இருக்கிறது. நான் நடுவிலே இருக்கும் போது 20ஆம் வசனத்தை வாசிங்கள். செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திரும்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஆமென். நடுவிலே இருக்கிறதான ஆண்டவர், நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் இருந்து உங்களோடு சந்தோஷப்பட்டு களி கூறுகிறதான ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை எல்லாம், நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாற்றி போட்டு நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் சொல்கிறார். நம்மை ஆராதித்து நம்மை வழிநடத்துகிறதான ஆண்டவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறார். எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம்! எப்படிப்பட்டதான ஒரு மீட்பு! நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் கடைசியாக அந்த அழிவின் பாதையில் அல்ல, நான் அழிவின் பாதையில் அல்ல, மீட்டுக் கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி நம்ம புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிறதா ஆண்டவராக ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாசிப்போமா? ஆண்டவர் என் நடுவிலே இருக்கிறார், ஆண்டவர் என் நடுவிலே இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே கிரியை செய்கிறதான ஆண்டவரால் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் சோர்ந்து விட மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கையிலே நாம் இந்த இடத்திற்கு கடந்து செல்வோம். ஒரு எச்சரிக்கையும் ஆண்டவர் கொடுக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு வருடம் மாத்திரம் இருக்கட்டும், இந்த ஒரு வருடம் மாத்திரம் இருக்கட்டும், கனி கொடுத்தாலும் சரி கொடாவிட்டாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டு வந்ததான காரியத்திலே அவர் நம்மோடு கூட களி கூறுகிறவர்களாக கம்பீரித்து மகிழ்வர்களாக காணப்படுகிறார். நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? சற்று சிந்தித்து பார்க்கணுமா? ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கிறதான வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கிறதா? திராட்சை தோட்டங்களின் நடுவிலே அத்தி மரத்தை கட்டதால இந்த தோட்டக்காரன் வந்து பார்க்கிறார், அந்த அத்தி மரம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் கனியை காணவில்லை. அதற்கு எத்தனையோ விதமான எருவுகளை போடுகிறார், சத்தான காரியங்களை கொடுக்கிறார், தண்ணீர் ஊற்றுகிறார், தண்ணீரை காணவில்லை. ஆனால் அந்த தோட்டக்காரன் இடத்திலே அந்த வேலை நான் சொல்கிறார், இந்த ஒரு வருடம் மாத்திரம் கொடுத்தார், இது கனி கொடுத்தாலும் சரி கொடாவிட்டாலும் மீட்பு செய்தி ஒரு எச்சரிக்கை செய்தியாக காணப்படுகிறது. ஒரு எச்சரிக்கை செய்தியாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெற்றுக்கொண்டதான நாம்
உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னதான ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிறதான காரியம் ஆண்டவர் கேட்டு கண்ணை கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த கடியிலே நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவருக்கு நாம் நம்முடைய அன்பை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து வாழும். ஆண்டவர் தான் வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான காலையில் உங்களோடு பேசுவதற்காக சொல்லியிருக்கிறோம். நான் உங்கள் நடுவிலே தீங்கை காணாதிருப்பார். அப்பா, எங்கள் தீங்கை காணாதபடி, நாங்கள் பயப்படாதபடி, எங்கள் கைகளை தளர விடாதபடி ஆண்டவரே, நீ பல்லங்கள் உள்ளவரா எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, எங்களோடு எந்திரித்து மகிழ்ந்து கழிப்புகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான காரியங்களிலே ஆண்டவரே, எங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறீர். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்த வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதியும். உடைய வார்த்தையை கேட்டதான மக்கள் ஆண்டவரே பெருமையாய் திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே, உடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என் தேவன் எங்கள் நடுவிலே இருக்கிறார் என்கிறதான இந்த ஆசீர்வாதத்தின் செயல்களை பெற்றுக்கொண்டு செல்லும்படி கிருபை தந்து ஒவ்வொருத்தரோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஒரு கிருபைக்காரர்கள் வழி நடத்த வேண்டாம். இயேசுவின் வருகை இருக்கிறோம். ஜீவனுள்ள நடக்கிறார். Umarke,
மாறிக்கிறாரே பார்க்கலாம். ஜோமனாக ஹalleluya. இந்த நாள்ல தேவன் என்னோட பேசினார் சொல்றவங்கள சத்தமா ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. ஏனென்றால் வாக்களித்த தேவன் வாக்கு மாறா தேவனாய் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தின் பாடுகளிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். உண்மையாகவே இந்த தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அப்பா உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் நின்று அப்பா இந்த தீங்கிலிருந்து தேவன் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆத்தோப்பன ராஜா அப்பா நீர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியாய் வைக்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறோம். இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொண்டு உமக்காய் வாழ மாத்திரம் உதவி செய்ய. நாங்கள் உண்மை துன்பப்படுத்தின நாட்களுக்கு பதிலாய் உண்மை கர்த்தா நாங்கள் துக்கப்படுத்தி இருப்போமானால் கர்த்தர் ராஜா இந்த வேலையில எங்களை ஒரு விதையா கர்த்தாவே ஒரு விசையாய் நீர் எங்களை மன்னித்து தோப்பன எங்களை ராஜா நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ராஜா நீர் எங்களை எவ்விதமாய் நேசிக்கிறீர் என்பதை இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகிற அதற்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என்னுடைய கர்த்தாவே ராஜா ஜீவியத்தை பார்த்து நீர் எங்கள் மீது அன்புள்ள தேவனாய் எங்களை பார்த்து கர்த்தாவே நீர் சந்தோஷமுள்ள தேவனாய் அப்பா கெம்பீரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா நன்றி சொல்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள மாத்திரம் உதவி செய்யுங்க. இந்த ஆராதனையில நாமும் மகிழப்பட்டபடியா நன்றி சொல்கிறோம். பேசின மகனை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட்டீரே அதற்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மகனை வல்லமையாயிட்டு பயன்படுத்துங்க. குடும்பத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த கர்த்தாவே தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மகனை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால ஆராதனையை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்க அதற்காக நன்றி சொல்கிறோம். சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீத ஆலோசனையில இந்த மகன் மூலியமா நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. வாசித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாடலை பாடின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். துதியின் நாம மயப்பட்டபடியால் நன்றி சொல்கிறோம். மகனை இன்னும் வளமையாயிட்டு பயன்படுத்துங்க தோப்பனே. அப்படி கர்த்தாவை இந்த நாளை பிறந்த நாளை கண்ட பிள்ளைகளுக்காய் கர்த்தாவை காணப்போற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளை கண்ட பிள்ளைகளுக்காய் காணப்போற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நாட்கள்ல சுகவீனமா இருந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றி சொல்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மன விருப்பங்களை என் தேவனை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு ராஜா என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று கர்த்தாவே அந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல மாத்திரம் உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அப்படி வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. வருகிற நாட்களுடைய ஆசீர்வாதம் இழந்து போகாதபடி நன்மைகளை பெற்று உமக்காய் வாழ மாத்திரம் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்தது ஒரு சிறு பகுதியை ஊழியத்துக்காய் பிள்ளைகள் விதைத்திருக்கிறாங்க. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருக்கு பல மடங்காய் திருப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறார் ராஜா. அப்படி இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிற தாங்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இலை சபைகளுக்காய் போதவர்களுக்காய் விசுவாச மக்களுக்காய் சபை மூலியமாய் செய்கிற ராஜா படக்காட்சி ஊழியர்களுக்காய் சிறுவர் இல்லங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் கனப்படுத்தி அமைச்சருடைய மகனுடைய தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தருடைய கரங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமோ ஜெபிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கால் போல் சொல்லி இருக்கிறீர் ராஜா. தடைகளை கொண்டு வருகிற சத்துருவை நஸ்னாக இயேசுவின் நாமத்தில் கலந்து கொண்டு நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொண்டு ராஜா அம்மா கர்த்தாவை இந்த தீங்கிலிருந்து நீர் எங்களை விடுவித்து நன்மை செய்திட அதற்காக மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சமாதான தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்திலும் சமாதானத்தையும் நன்மைகளையும் கட்டளையிடுங்க. குடும்பத்தின் வீட்டின் அப்பத்தின் தண்ணீர் வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்தல்ல வேணுமோ ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்து மறுபடியுமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிற அன்பின் தகப்பனே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் அபிஷேகம் கர்த்தர் வருகை மட்டும் தங்கி ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக வாரந்தோறும் நாங்கள் இந்த செய்தியும் பாடலும் இன்னும் இந்த ஆராதனை பகுதிகளை தொகுத்து வழங்குகிறோம். இதற்கு அநேக பிள்ளைகள் உதவியாக இருக்கிறார்கள். என்னுடைய மகன் டாக்டர் வின்சென்ட் பிரபாகரன் இதை ஒளிப்பதிவு செய்து அனுப்புகிறார்கள். தம்பி அலெக்ஸ் சாம்ராட் அவங்க சில பாடல்கள் நமக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. நம்மோடு கூட இன்றைக்கு சில பிள்ளைகள் ஜெபித்திருக்கிறார்கள். சிலர் இந்த ஊழியத்தில் சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் தொடர்ந்து செய்தியை பாருங்கள், கேளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you one and all.